ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஜி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், பீட்ரூட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்கும். அதுவும் மேலே தோல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். அது நல்லா அழகாக புதுசாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்காக தான் நம்ம சின்னதாக கட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது எல்லாத்தையும் எடுத்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே கொஞ்சம் லைட்டாக மண் இருக்கும், அழுக்கு இருக்கும், அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு எந்தளவுக்கு நைஸாக அரைக்கணுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக இனிப்புக்கு தேவை ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் சக்கரை போட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக ஆல்ரெடி சக்கரை அதில் இனிப்பெல்லாம் இருக்கும். எனக்கு தேவைப்பட்டு தான் நான் போட்டுக்கிட்டேன், உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் விட்டுலாம். இப்போ அரைச்ச பீட்ரூட் நம்ம ஃபில்ட்ரு போட்டு நல்லா அழகாக வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம வடிகட்டாமல் கூட சாப்பிட்லாம், இருந்தாலும் என் பொண்ணு சாப்பிடாது, அதனால் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். கேஸில் ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டு நல்லா பார்த்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீட்ரூட் ஜூஸை பொறுத்தளவுக்கு உடம்புல இருக்க ரத்த அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணோம். செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது.